போன சாப்டரோட முடியல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீன் கிட்ட டிஃபீட் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிரிமட்டோரியம் போறோம். அப்ப அவனுடைய தாட் எல்லாமே அந்த டீன் சொன்னதுலதான் இருக்கு. உன்னோட ட்ரிக்கை பயன்படுத்தி இந்த அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்காத. அது உன் கனவுல கூட நடக்காத. நான் ஜெயிக்கணுங்கிறத விட அவர் என்கிட்ட தோத்துட்டாங்கிறத அவரே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னுடைய கிளாஸை பயன்படுத்தாம மிலிட்ரி மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் பயன்படுத்தி அவரை டிஃபீட் பண்ணணும். இதே நேரத்துல ஒரு சத்தம் ஒரு வழியா வந்துட்ட போல நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம சென். உடனே அவன் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் லைன்ல இறந்த சோல்ஜர்ஸ் உடைய எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரிச்சிருக்கேன். அதனாலதான் என்னுடைய ஹையர் அப்ல இருக்கவங்க ஒரு செட் ஆஃப் ஸ்குவாட் அனுப்பி என்ன மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே ஹீரோ முகத்துல இருக்க காயத்தை பார்த்துட்டு என்ன அடிபட்டு இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவனும் சில நியூ மூவ்ஸ் கத்துக்கிறதுக்காக என்னுடைய டீச்சர் கூட ஸ்பேரிங் மேட்ச் போட்டேன். அதுல ஏற்பட்ட காயம்தான் இது. சரி, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இன்னைக்கு நிறைய பாடிஸ் வந்திருக்கு போல. பேசாம அடிஷனல் பாடிஸ்க்கு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 பாடிஸ்ங்கிறதே ரொம்ப அதிகம். இதுல நீ இன்ஜூர் வர இருக்க அப்படிங்கிறப்போ என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என்னுடைய சிஸ்டர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு நிறைய பணம் எனக்கு தேவைப்படுது. இதை கேட்டு அவரும் சரி, அப்பனா பெண்டிங்ல இன்னும் 8 பாடிஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பியான்னு கேட்க பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிடுறான். இன்கேஸ் உன்னால முடியலன்னா எனக்கு உடனடியா கால் பண்ண, மீதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள இன்னைக்கு மட்டும் மிலிட்ரி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஏதாச்சும் சீனியருடைய ஸ்கில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூம்குள்ள போறான். அங்க இருக்க ஒரு சோல்ஜருடைய பாடியை பார்த்துட்டு இவருடைய பிசிக் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பாடியை நோக்கி போறான். ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஸ்கில் அப்சர்வ் பண்ணிட்டானா அடுத்த 12 மணி நேரத்துக்கு வேற யாருக்கும் அவனால அப்சர்வ் பண்ண முடியாது. அப்பதான் அங்க இருந்த ஒரு சோல்ஜருடைய பேட்சை பாக்குறான். அதுல ஸ்பெஷல் ஆபரேஷன் போட்டிருக்கு. இந்த மாதிரி பேட்சை வச்சிருக்கவங்க எலைட் லெவல்ல அவங்க ஸ்கில் இருக்கும். உடனே அந்த பாடியை சூஸ் பண்ணி எரிக்கும் போது அவருடைய மெமரிஸ் இவனுக்கு வருது. ஆக்சுவலா இந்த சோல்ஜர் வந்துட்டு வெறும் கையில அந்த ஏலியன் பீஸ்ட் கூட மோதி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டீமுக்கே இவர் தான் லீடர். உடனே சிஸ்டம்ல வந்துட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்கன்னு வர நம்ம ஹீரோவும் அதே மிலிட்ரி மார்ஷல் ஆர்ட்ஸை தான் சூஸ் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய லெவல் 4 ரீச் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம சில மூவ்ஸ் அவனுக்கு ஆட் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கிரஷிங் ஃபீஸ்ட். மத்த லெவல மாதிரி தான் நம்ம ஹீரோவால ஆப்போனன்ட்டுடைய வீக்னஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க அட்டாக் பண்ற டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம ஹீரோ அவங்க அட்டாக்கை டாச் பண்ணிட்டானா இமிடியேட்டா கிரஷிங் ஃபீஸ்ட்டை அவங்கள நோக்கி லான்ச் பண்ண முடியும். இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அதை போக போக நம்ம பார்க்கலாம். ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நியூ டெக்னிக் கிரஷிங் ஃபீஸ்ட்டை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவ்வளவு ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு கேப்டன் சென் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்கியா, சரி வா அப்போ ஒரு பஞ்சை என்ன நோக்கி லான்ச் பண்ணுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அவர் அட்டாக் பண்ண போக அவர் அதை ஈஸியா தட்டி விட்டுறாரு. உன்னோட பஞ்ச்ல இருந்து வர ஃபோர்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கு. உன்னுடைய ஷோல்டர் டிராப் ஆகுறதுனால அந்த பஞ்ச் யூஸ்லெஸ்ஸா போயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஷோல்டர் டிராப் ஆகாம அந்த கிரஷிங் ஃபிஸ்ட பாக்ஸிங் பேக் மேல லான்ச் பண்றான். இந்த வாட்டி அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உடனே இதை நோட்டீஸ் பண்ண சென் வந்துட்டு இந்த மூவை எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நேத்து நைட்ல இருந்துன்னு சொல்ல இதை கேட்டு சின்ன மனசுக்குள்ள அவன் கிரஷிங் ஃபீஸ்ட மட்டும் இல்ல அதோட சேர்த்து பெனட்ரேட்டிங் ஃபோர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கான். இவன் உண்மையிலேயே மேதங்கிறப்போ இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த குவின்டெங் அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போர்டை பார்த்துட்டு இவெல்லாம் எப்படி வாரியர் ஆவான்னு ரின்ன கலாய்க்கிறாங்க. பதிலுக்கு இன்னொருத்தனும் நேத்து அவனுடைய ட்ரிக் எல்லாம் டைரக்டர் கிட்ட ஒர்க் ஆகல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள வரான். அங்க இருக்க ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆக இதை பார்த்த டீன் வந்துட்டு லின் நீங்க என்ன பண்றான்னு கேட்க பதிலுக்கு அவனும் என்னுடைய பிசிக்கல் டெஸ்ட்டை நான் ரீடேக் எடுக்கணும்னு சொல்ல பதிலுக்கு அவரும் ஒரு தடவை ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல், என்னால சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட அந்த இடத்துக்கு வந்த பிரின்சிபலும் கிளாஸ் நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவனும் ஓடி வந்துட்டு குட் மார்னிங் பிரின்சிபல், என்னுடைய பேர் லின், நேத்து நடந்த பிசிக்கல் டெஸ்ட்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. பதிலுக்கு அவரும் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் வந்துட்டு 0.62, நேத்து நடந்த அசஸ்மெண்ட்ல உன்னோட ஃபோர்ஸ் வந்துட்டு 48, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த அசஸ்மெண்டோடைய ரூல் வந்துட்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட்ல யாருக்காச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண உங்ககிட்ட டியூல் மேட்ச் போட்டுட்டு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வெரிஃபை பண்ணணும். இதை கேட்டு பிரின்சிபல் வந்துட்டு உனக்கு கட்ஸ் அதிகமாவே இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு டைரக்டரும் நான் நேத்தே அவனை டிஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நேத்து சண்டை போட்டீங்கன்னா இன்னைக்கு போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே, ஒரு வேலை என் கூட சண்டை போட பயப்படுறீங்களோ அப்படிங்கிறப்போ பிரின்சிபல் வந்துட்டு இன்னைக்கு
இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே மேட்ச் நடக்கும். ஒருவேளை இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணிட்டனா நீ கேட்ட ரிக்வெஸ்ட்டை நான் அப்ரூவ் பண்றேன். இந்த நியூஸை கேள்விப்பட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இதே நேரத்துல டைரக்டர் வந்துட்டு நேத்து எடுத்த லெசன் பத்தல போல, இன்னைக்கு ப்ராப்பரா டீச் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவே அவனை கொல்ற நோக்கத்தோட அட்டாக் பண்றாரு. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் அதை பிளாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவரை விட்டு வைக்கிறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை லான்ச் பண்ண பதிலுக்கு அவரும் அவனோட கையை பிடிச்சி தூக்கி எறிய நேத்து அவர் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆன அதே டெக்னிக்கை இவன் யூஸ் பண்றான். இதை பார்த்து அவரும் ஷாக் ஆயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த கிரஸ்ட் ஃபீஸ்ட அவரை நோக்கி லான்ச் பண்ண அவரும் அந்த பஞ்சுடைய ஃபோர்ஸ்ல கொஞ்ச தூரம் பின்னாடி போறாரு. இவன் கிட்ட நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா அவ அங்க இல்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவருக்கு பின்னாடி தான் இருக்கான். அவருடைய ஷோல்டர்ல கைய வச்சுட்டு இது மட்டும் வார் ஜோனா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீங்க இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோ அங்க வின் பண்ணிட்டான். இதை பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி வின் பண்ணல, வெறும் கையிலேயே நம்ம டைரக்டரை டிஃபீட் பண்ணிருக்கான். பதிலுக்கு அவரும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி ஓவர் நைட்ல இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு டென்ஷன் ஆக இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் பிரின்சிபலை பார்த்து இப்ப நான் அந்த அசஸ்மெண்ட்டை ரீடேக் எடுக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் நான் இந்த மிஷினை செக் பண்ணிட்டேன், நீ இப்போ ட்ரை பண்ணுன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மின்னல் வேகத்துல ஒரு பஞ்சை லான்ச் பண்றான். அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய பஞ்சிங் ஸ்கோர் வந்துட்டு 20,155. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மார்ஷல் ஆர்ட்ஸ் உடைய பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த இடத்துடைய பிரசிடென்ட் சாங் வந்துட்டு ஏதோ ஒரு டெக்னிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கேப்டன் சென் ஓடி வராரு. பிரசிடென்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த உங்ககிட்ட நோட்டிஃபை பண்ணணும். பதிலுக்கு அவரும் என்னாச்சுன்னு கேட்க உடனே கேப்டன் சென்னும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல அந்த லின் அவனுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் வந்துட்டு 0.62, ஆனா அவனுடைய காம்பேக்ட் பவர் 20,155. இதை கேட்ட பிரசிடென்ட்டும் ஷாக் ஆயிட்டு மிஷின் கரெக்டா ஒர்க் ஆச்சான்னு கேட்க பதிலுக்கு அந்த கேப்டனும் பிரின்சிபல் அந்த மிஷினை செக் பண்ணி பார்த்தாரு. அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிட்டையர்டு ஃப்ரண்ட் லைன் வாரியரை அவன் 1-on-1 ஃபைட்ல டிஃபீட் பண்ணிருப்பான். அந்த வீடியோவை பார்த்த பிரசிடென்ட்டும் இவன் யூஸ் பண்ற எல்லா மூவுமே ஒரு வாரியர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. உடனே சென் வந்துட்டு அவன் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்துட்டு நேத்து நைட் தான் கத்துக்கிட்டான். இதை கேட்டு அவரும் அவன் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி அவன் பாடியில இருக்க பொட்டன்ஷியல் அன்லாக் பண்றான். உடனே ஃபைல்ல அவனுடைய நேமை பார்த்துட்டு இவனுடைய விட்டாலிட்டி கம்மியா இருந்தாலும் தேர்ட் டயர் வாரியருக்கு ஈக்குவலான பவர் இவன்கிட்ட இருக்க. இவன் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஹெவன்ல இருக்கவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. இவன் தான் நம்மளுடைய எதிர்காலம். இவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும். பொசிஷன் அப்ளைன் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். எனக்கு மட்டும் மென்டல் பொசிஷன் கிடைச்சிச்சுன்னா 5th டயர்ல இருக்குன்னா 6th டயருக்கு போயிடுவேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்து என்னால வெளியில வர முடியும். உடனே சென் கிட்ட இன்டர்நெட்ல இருக்க இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணு, இவனோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளியில லீக் ஆக கூடாது, நம்ம உடனே அவனை மீட் பண்ணணும்னு சொல்ல பதிலுக்கு சென்னும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதே நேரத்துல லின்னா தான் காட்டுறாங்க. சிஸ்டருடைய மெடிக்கல் பில்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல உடனே லின்னுடைய அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட அங்க வந்தவனும் நீ தானே லின், உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க ஆக்சுவலா இவனுடைய பேரு சூகாங், மேட்லேண்ட் காப்ஸ் உடைய கமாண்டர். இதே நேரத்துல சுப்ரீம் ஹால் மெம்பர் சாங் சையும் சுப்ரீம் ஹால் கமாண்டர் ஊட்டியானும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் மின்னல் வேகத்துல பறந்து வந்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இந்த காத்துல நடந்து வரத ஃபுட் ஒர்க் டெக்னிக்னு சொல்லுவாங்க, இதை ஹையர் டயர் வாரியர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உடனே சூகாங் இதை பார்த்துட்டு கமாண்டர் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது உங்களுக்கு தெரியாதா? நான் இன்னும் லின் கிட்ட பேசியே முடிக்கல. பதிலுக்கு அவரும் நீங்க என்ன ஆஃபர் பண்ண போறீங்க, மணியா, கல்டிவேஷன் டெக்னிக்கா, இல்ல ரிசோர்ஸா? உங்களோட பீப்புளையே உங்களால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட அந்த லின் நீதானா? சரி வா உள்ள போய் பேசலாம்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அங்க இருக்க செவுத்த உடைச்சிட்டு ஒருத்தன் உள்ள வரான். என்னுடைய கமாண்டர் உங்ககிட்ட பேசணும்னா அவரை உள்ள கூட்டிட்டு போன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா உள்ள போய் உட்காடுறாங்க. இதை பார்த்து லின்னுடைய அப்பாவும் கோவப்படுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உடனே அந்த சூகாங் வந்துட்டு எங்களுடைய மேட் லைன் காப்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான எர்த் கிரேட் ஃபிஸ்ட் டெக்னிக்கையும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸையும் அதோட சேர்த்து மந்த்லி பேஸ்ல 5 lakhs கொடுப்போம். இது மட்டும் இல்லாம நீ ரூயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ரொம்ப ரேரான ரிசோர்சஸ உனக்கு கொடுப்போம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ கேட்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட உடனே அந்த ஊட்டியான் வந்துட்டு
கிட்ட உனக்கு சிஸ் டெக்னிக்கா சொல்லி கொடுப்போம். மேட்லைன் ஆஃபர் பண்ண எல்லாத்தையுமே நாங்க டபுளா கொடுக்குறோம். இதை கேட்ட ஹீரோவும் இந்த கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நான் சோல் அப்சர்வ் பண்ணதுனால கிடைச்சது. ஊட்டி என்னுடைய டெக்னிக் வேலைக்கே ஆகாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆட்டிடியூட் அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. உடனே ஊட்டியான் வந்துட்டு நான் சொன்ன எல்லா ஆஃபரையும் உனக்கு கொடுக்குறாங்க. ஆனா உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இங்க இருக்க சாங் கிட்ட நீ சண்டை போட்டு 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணா போதும். எங்களுடைய சுப்ரீம் ஹால்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம். பதிலுக்கு அந்த சாங் வந்துட்டு நான் ரெடி அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த ரிக்வெஸ்ட ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். இதை கேட்ட ஊட்டியான் வந்துட்டு சண்டை போடுறது கூட இவனுக்கு தெரியல. இவனை தேடி இவ்வளவு தூரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ உடைச்ச கதவுக்கும் வாலுக்கும் காசு எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்ல உடனே ஊட்டியானும் இவன் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவனுக்கு பின்னாடி வந்த சாங்கும் அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்ட கவர்ட் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி நிக்கிறான். என்னோட அப்பா மேல கைய வச்சு உன்னோட டெத் விஷயம் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவனை பார்த்து முறைக்கான். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.